என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்ன அங்கிள் இது? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, யாரையுமே கூப்பிடாம சிம்பிளா கோயில்ல வச்சு ஐஷுக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம உடனே துபாய்க்கு கிளம்பி போகணும்னு. அப்புறம் எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்களுக்கு இன்விடேஷன் எல்லாம் அடிச்சிருக்கீங்க? ஐயோ இல்ல மாப்ள, நீங்க சொன்னீங்க யாரையும் கூப்பிடாம நம்ம மட்டும் கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். உங்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயம் பண்ணும் போதே நானும் உங்க அப்பாவும் முடிவு பண்ணியிருந்தோம், அங்க துபாயில நம்ம ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ்னு எல்லாரையுமே கூப்பிட்டு பெரிய மண்டபமா பார்த்து கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு. ஆனா இப்ப இந்த டாக்டர் பிரச்சனையால நீங்க தான் இங்கேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. அங்கிள், எனக்கும் எங்க கல்யாணம் கிராண்டா நடக்கணும்னு ஆசைதான். ஆனா இப்ப அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த டாக்டரை பழி வாங்குறது. அவனை நான் பழி வாங்குறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே விஷயம், அவன் கண்ணு முன்னாடியே ஐஷு கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தான். ஐஷு கழுத்துல நான் தாலி கட்டுறதை பார்த்து அவன் சாகணும். அதுக்காக தான் இங்க கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா கல்யாண டேட்டு 11ஆம் தேதின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கே. 1 வாரம் வரைக்கும் இங்க இருக்க சொல்றீங்களா? ஐயோ மாப்பிள்ள, பிரச்சனை வரும்னு நீங்கள் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்குன்னு 4 கிழமையெல்லாம் பார்க்காம கல்யாணத்தை வைக்க முடியுங்களா? அதான் ஜோசியர்கிட்ட போய் பார்த்தப்போ 11ஆம் தேதி தான் நல்ல நாள், அன்றைக்கி கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு சொன்னார். நீங்கள் 2-3 நாள்னு சொன்னீங்க. அது கூட ஒரு 2-3 நாள் தானே மாப்பிள்ள? ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் மாப்பிள்ள சொல்கிறோம். ஐயோ சரி ஆண்டி, அது உங்கள் நம்பிக்கை, அதில் நான் எதுவும் சொல்கிறதில்ல. ஆனா ஒண்ணு, ஒரே வாரம் தான். ஐஷு கழுத்துல நான் தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நம்ம கிளம்பி துபாய்க்கு போறோம். சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, நாங்க சொன்ன மாதிரி எங்க ஒரே பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப அதுதான் முடியாம போச்சு. என்ன இருந்தாலும் இங்க இந்தியாவில தான் கல்யாணம் பண்றோம்னு ஆயிடுச்சு. இங்க எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஐஷோட கல்யாணத்துக்கு அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிறோம் மாப்பிள்ள. ஓ காட், என்ன அங்கிள் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கல்யாணத்துல அந்த டாக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அவங்கள கூப்பிடணும் இவங்கள கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல மாப்பிள்ள, இப்ப நம்ம துபாயில கல்யாணம் பண்றதா இருந்தா பிரச்சனை இல்லை, யாரையும் கூப்பிட முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க இந்தியாவில சொந்த ஊர்லயே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாரையும் கூப்பிடலன்னா எப்படி மாப்பிள்ள? அதான் ரொம்ப நெருங்கின சொந்தம் மட்டும் ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டுக்கிறோம் மாப்பிள்ள. அப்புறம் நம்ம கோயில்ல தானே கல்யாணம் வைக்கிறோம், கோயில்ல எப்படியும் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி 10ஓட 11 இவங்களும் இருந்துட்டு போட்டுமே மாப்பிள்ள. என்ன அங்கிள் நீங்க ஒரே பொண்ணுன்னு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, உங்க ஆசையை நான் கெடுக்க விரும்பல. எல்லாரையும் எல்லாம் ஒன்றும் கூப்பிடாதீங்க, ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் நானும் செண்பகமும் இன்னைக்கு எங்க சொந்த ஊருக்கு போய் அங்க நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சு கூப்பிடலான் இருக்கோம். ஓகே ஓகே அங்கிள், போயிட்டு வாங்க. டேய், இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்த, திரும்பவும் எங்கடா போற? அம்மா, அது ஒரு முக்கியமான வேலையா போறேம்மா. இன்னைக்கு நைட்டு கூட வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஆயிடும். நைட்டும் லேட்டா வருவியா? டேய், நீ இல்லாம ரியா தூங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, நீ பாட்டுக்கு லேட்டா வரேங்கிற. அவ்வளவு நேரம் அவ தூங்காம அழுதுகிட்டே இருப்பாடா. அம்மா நீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா, அவ ஒன்றும் அழமாட்டா. ரியா குட்டி தங்கம், அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, அப்பா போயிட்டு வரேன். தங்க குட்டி சமத்தா பாட்டி கூட தூங்கணும், சரியா? அவ யாரு? உன் பொண்ணுடா, அவளை ஏமாத்திட்டு நீ போயிரு பாத்திரலாம். ஐயோ அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஐயோ ரியா, அப்பா பாய் போலடா, அப்ப வேறொரு வேலையா போறேன், அங்க உன்னையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஐயோ பட்டு, பாப்பாலாம் ஒன்னும் வர முடியாதுடா, அப்பா போற வேலையே வேறடா தங்கம். மா, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேம்மா, ரியாவியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்கம்மா. டேய், நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணன் நைட்டு சீக்கிரமா வா, நீ வராம அவ தூங்க மாட்டா, அழுதுட்டே தான் இருப்பா. ஐயோம்மா, நான் தான் சொல்றேன்லம்மா, நைட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். ஒருவேளை நைட்டு வருவானான்னு கூட தெரியல, காலையில் ஆனாலும் ஆயிரும். டேய், நைட்டு வீட்டுக்கு வராத அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை? ஐயோம்மா, அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு விளக்கமா சொல்றேம்மா. ஐயோ ரியா, சொன்னா கேளு, அடம் பிடிக்க கூடாது. அப்பா வந்துடுறேன், பாட்டி கூட இரு. அழ ஆரம்பிச்சிட்டாளா? இனி இந்த அழுகையை நீ வராம நிறுத்த மாட்டா, அழுதுகிட்டே தான் இருப்பா. ஷூரியா,
ஐயோ இவ வேற இப்படி அழுதுட்டு இருக்கா. நைட்டு வேற நம்மளால வரவும் முடியாது. அந்த ராகேஷ் விஷயத்துல எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கூட தெரில. ஐஷு வேற இன்னைக்கு என்னமோ அவளோட அம்மா அப்பா ஊருக்கு போறாங்கன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாலே. பேசாம ரியாவை கொண்டு போய் ஐஷு கிட்ட கொடுத்துட்டா என்ன? ஐஷுவும் ரியாவை பார்க்கணும்னே சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு அவ அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க. அந்த ராகேஷையும் சோனா விஷயத்துல லாக் பண்ணிடலாம். எப்படியும் இன்னைக்கு ஐஷுவும் அவ அம்மாச்சியும் மட்டும்தான் இருப்பாங்க. பேசாம ரியாவை கூட்டிட்டு போய் ஐஷு கிட்ட விட்டுறலாம். அப்ப ரியாவும் நம்மள தேட மாட்டா. ஐஷுவுக்கும் ரியா கூட இருந்த மாதிரியும் ஆச்சு. அப்புறம் ராகேஷ் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போய் ரியாவை கூட்டிட்டு வந்துடலாம். சரிம்மா, ரியா அழுதுகிட்டே இருக்கா. அவ சரியாக மாட்டா போல. நான் ரியாவையும் கூட்டிட்டு போறேன். டேய் இப்பதான் ஏதோ முக்கியமான வேலை, ராத்திரியும் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் குழந்தைய எப்படிடா கூட்டிட்டு போவேன்? அது முக்கியமான வேலை தான். ஆனா நான் ரியாவை பாத்துக்கிறேன். நானே கூட்டிட்டு போறேம்மா. டேய் முக்கியமான வேலைங்கிற குழந்தைய கவனமா பாத்துக்க முடியுமாடா உன்னால? சரி விட்டுட்டு போ, நானே ஏதாவது பண்ணி பாத்துக்கிறேன். இல்லம்மா வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் கூட்டிட்டு போறேன். காலைல வரும்போது நான் ரியாவை கூட்டு வரேன். சரிடா, குழந்தைய கவனமா பாத்துக்க. காலையில ஆகும்னு வேற சொல்ற. இரு, ரியாவுக்கு மாத்திக்கிறதுக்கு வேற துணி, பாட்டில்ல பால் எல்லாமே ஆக்கி தரேன். சரிம்மா. சரிடா பட்டு, அப்பா கூட்டிட்டு போறேன். அழாத. சரி சரி, எல்லாம் வாங்கி தரேன். அப்பா உன்னை எங்க கூட்டிட்டு போறேன் தெரியுமா? அம்மா கிட்ட. ஆமா செல்லக்குட்டி, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால உன்னை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுட்டு அப்பா போயிருவேன். செல்லக்குட்டி இன்னைக்கு அம்மாவோட சமத்தா தூங்கணும், சரியா? இப்ப அம்மா கிட்ட தான் போறோம். ரியா குட்டி தங்கம். இரு செல்லக்குட்டி, இன்னைக்கு அம்மா கூட தான் இருக்க போற. ஐஷு, ரியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல. இன்னைக்கு தான் உன் வீட்டில் அம்மா அப்பா இல்லையே. ராகேஷையும் நாங்கள் பார்த்துக்குவோம். அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ரியா உன் கூடயே இருக்கட்டும். சரிங்க. எனக்கும் ரியாவோட இருக்கணும் போல இருந்துச்சு. அப்புறம் அம்மா அப்பாவும் இருக்காங்க, அந்த ராகேஷும் இருக்கான். அவனை மீறி என்னால் வந்து ரியாவை பார்க்கவும் முடியல. ஆனால் இன்னைக்கு தான் யாருமே இல்லை. இன்னைக்காவது ரியா என் கூட இருக்கட்டும். சரி ஐஷு, ரியாவை பார்த்துக்க. நான் காலையில் அந்த ராகேஷ் வர்றதுக்கு முன்னாடி வந்து ரியாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். சரி ஷமீர். அப்புறம் அந்த ராகேஷ் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப கெட்டவன். எனக்கு தெரியும் ஐஷு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நீ ரியாவை பார்த்துக்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், 2 நாளா துபாய் போகணும்னு அந்த ராகேஷ் சொன்னான்ல. ஆனால் இப்போ எனக்கும் அவனுக்கும் இங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் துபாய் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் 1 வாரத்தில் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்விடேஷன் எல்லாம் கூட அடிச்சிட்டாங்க. அதை சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷமீர். எதுக்கு பயப்படுற? நீ ஏன் பொண்டாட்டி? அவனை உன் கழுத்துல தாலி கட்ட நான் விட்டுருவேனா? விட மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் அப்புறம் என்ன? இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா நாளைக்கு காலையில உன் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுவேன். அவன் தப்பானவன் உன் அம்மா அப்பா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் அவங்களாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அந்த நம்பிக்கையில தாங்க நானும் இருக்கேன். ஆனா ஒருவேளை இந்த மாதிரி அவன் தப்பானவன போட்டோ எல்லாம் காமிச்சு கூட அம்மா அப்பா அதை நம்பாம எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்னங்க பண்றது? இங்க பாரு இஷு, நீ உன் அம்மா அப்பா சம்மதத்தோட தான் என் கூட வருவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதே நீ உன் அம்மா அப்பாலாம் முக்கியம் இல்ல, நான் உங்க கூட வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இப்பவே உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஒருவேளை நான் அந்த ராகேஷ் தப்பானவேன்னு உன் அம்மா அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணியும் அவங்க அதை நம்பலைன்னா அப்புறம் எனக்கு வேற வழியே இல்லை ஐஷு. அப்புறம் நான் உன் அம்மா அப்பாவை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அந்த ராகேஷ் அடிச்சு சாவடிச்சுட்டு உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஷமீர், நான் சீரியஸா தாண்டி சொல்றேன். நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ஏன் பொண்டாட்டியை ஏன் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் எவனை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அது உன் அம்மா அப்பாவாவே இருந்தாலும் சரி. ஆனா அவங்கள கஷ்டப்படுத்திட்டு வரேன்னு நீ ஃபீல் பண்ண ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க சம்மதமும் வேணும்னு நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் இவ்வளோ பண்ணியும் அவங்க சம்மதிக்கலன்னா அப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது ஐஷு. அந்த ராகேஷ் எல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. அவனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமும் உன் அம்மா அப்பா சம்மதிக்கலன்னா நீ என் கூட வருவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. சொல்ல இஷு, நான் இவ்வளோ பண்ணியும் உன் அம்மா அப்பா என்னை ஏத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? என்னாலையும் ரியாவாலையும் உன்னை விட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து கூப்பிடுவேன். நீ உன் அம்மா அப்பாவை விட்டு என் கூட வருவியா மாட்டியா? உங்க விஷயத்துல மட்டும்தான் என் அம்மா அப்பா இப்படி நடந்துக்கிட்டாங்க. மற்றபடி ஒரே பொண்ணுங்கிறதுனால என் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க. அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுங்கிறதுனால மட்டும்தான் அவங்க சம்மதத்தோட உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டேன்.
நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீங்களும் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சொல்கிறேன் ஷமீர், நீங்கள் இவ்வளோலாம் பண்ணியும் ஒருவேளை அவங்க அதை புரிஞ்சுக்காம உங்களை ஏற்றுக்காம போயிட்டாங்கன்னா, என் அம்மா அப்பா முக்கியமா இல்லை நீங்களும் ரியாவும் முக்கியமான ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா நான் உங்கள் கூட தாங்க வருவேன். என்னால் உங்களையும் ரியாவையும் விட்டு இருக்க முடியாதுங்க. ஐஷு, எனக்கு இது போதும் ஐஷு. அப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம நினைச்ச மாதிரி உன் அம்மா அப்பா அந்த ராகேஷ் கெட்டவன்னு புரிஞ்சுக்குவாங்க. அவங்களாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை என் கூட சேர்த்து வைப்பாங்க. சரி, ரியாவை பார்த்துக்க. நான் போயிட்டு வரேன் ஐஷு. ஷமீர், ஒரு நிமிஷம். நான் போயிட்டு வரேன் ஐஷு. என்னங்க? ஐஷு, ரொம்ப பயமா இருக்கு ஷமீர். தைரியமா இரு ஐஷு. இன்னைக்கு மட்டும் நான் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த ராகேஷோட கதையை முடிச்சு உன் அம்மா அப்பா சம்மதத்தோட உன்னை கூட்டிட்டு போவேன். ஒருவேளை இந்த பிளான் சக்ஸஸ் ஆகலைன்னா அந்த ராகேஷை அடிச்சு சாவடிச்சுட்டு உன் அம்மா அப்பாவோட சம்மதம் இல்லைனாலும் உன்னை கூட்டிட்டு போவேன். ஆக மொத்தத்தில் உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போறது உறுதி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நான் கும்பிடுற இந்த முருகன் தான் நமக்கு துணையா இருக்கணும். வெற்றி வேலடா, இது வீர வேலடா, இந்த வேலை ஏந்தும் வேலை உன்னை வெல்பவன் யாரடா? வெற்றி கொள்ளடா, பகை வேரை கிள்ளடா, உன் காதல் வீரம் ரெண்டும் வாழ வேங்கைய நில்லடா. மிதிப்படும் இளமென பொறுப்பது காதல், எரிமலை நெருப்பென வெடிப்பதும் காதல், பகைவனை எரித்திட ஒரு முறை வெடிப்பாயே. அழுவதும் தொழுவதும் கோழைகள் பழக்கம், தமிழ் மகன் உடலுக்கு தழும்புகள் பதக்கம், எதிரியின் முகத்தினில் உண்மையை பொறிப்பாயே. என்ன ரவீன், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட? ஆமா ஷமீர், எல்லாம் அந்த ராகேஷோட விஷயம்தான். கொஞ்ச நாளாவே அவனை பத்தி சில விஷயங்களை உன்கிட்ட பேசணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ராகேஷை பத்தியா? இது அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமாவா? கேஸ் விஷயமா மட்டும் இல்லை ஷமீர், அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. என்ன ரவீன், சொல்லு. அன்னைக்கு உன்னோட கேஸ் விஷயமா தான் அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நான் பண்ண தப்புக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களே? நீங்க பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் என் கையில இருக்கு. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீதாவை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போனான்ல, அவனோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்குமா கவிதா? என்ன ரவின்னு சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? ஆமா ஷமீர், ஏற்கனவே சீதாவை ஏமாத்தினது நான் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்தே நான் வெளியே வரல. அவகிட்ட என்னால சகஜமா கூட இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியா சரி எப்படியோ சீதாவை நான் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் அவளை சந்தோஷமா பாத்துக்கலான்னு என் மனசை நானே தேத்திக்கிட்டு அவகிட்ட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். ஆனா என்னதான் நான் அவளை சந்தோஷமா பாத்துக்கிட்டாலும் அவ வாழ்க்கையை நான் தான் கெடுத்தேன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ நிச்சயமா என்னை விட்டு போயிடுவா. ஆனா இந்த விஷயத்த நானே சொல்லாம அவளுக்கு எப்படியும் தெரியாதுங்கிற நம்பிக்கையில இருந்தேன் ஷமீர். ஆனா இந்த ராகேஷ் அன்னைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும்போது அப்படியே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ராகேஷ் தான் சீதாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினவன்னு. என்ன அரவிந்த் இதெல்லாம்? அந்த ராகேஷ் ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினதுக்கே எனக்கு அவனை சாவடிச்சிடலாம் போல கோபம் வருது. ஆனா சீதாவை அவன் கல்யாணம் பண்ணியே ஏமாத்திருக்கான். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? கோவமா? அவன் தான் சீதாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினான்னு தெரிஞ்சதும் அவனை நிக்க வச்சு என்கவுண்டர் பண்ணிடலான்னு தோணுச்சு ஷமீர். ஆனா அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் அப்படி ஒரே நிமிஷத்துல எதுவுமே தெரியாம சாகக்கூடாது. அவனை பிடிச்சி ஜெயில போட்டு ஆயுசுக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ணி ஒவ்வொரு நாளும் அவன் பண்ண தப்ப நினைச்சு அவன் வருத்தப்படணும். கடைசி வரைக்கும் ஜெயில கடந்து கஷ்டப்படுறதுதான் அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. ஆனா அவனை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஷமீர். சீதாவை அவன் கல்யாணம் பண்ணி ஏமாத்தின விஷயத்த வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு சீதாவையும் இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணணும். சீதா இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனா அதுக்கப்புறம் நான் தான் அவ வாழ்க்கையை கெடுத்தேங்கிற உண்மையும் சீதாவுக்கு தெரிஞ்சிடும். சீதாக்கு மட்டும் நான் தான் அவளை கெடுத்தேங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவ என்னை விட்டு போயிடுவா. அது வேற எனக்கு பயமா இருக்கு. ஆனா சீதா மட்டும் சாட்சி சொன்னா அவனை ஜெயில போடுறது மட்டும் இல்ல, உன் பிரச்சனையும் தீந்துரும். ஐஷுவோட அம்மா அப்பாவுக்கு அவன் கெட்டவன்றதையும் ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீயும் ஐஷுவும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் இல்ல அரவிந்த், நீ என்ன சொல்ல வரேங்கிறது புரியுது. இதுல சீதாவை இன்வால்வ் பண்ணா என் பிரச்சனை தீந்துரும். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும்.
இப்போதைக்கு நீ தான் அவளை கெடுத்தன்ற விஷயம் சீதாவுக்கு தெரிய வேண்டாம் அரவிந்த். அதனால இந்த ராகேஷ் விஷயத்துல சீதாவை இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் என்னை பத்தி கவலைப்படாத, அந்த ராகேஷை சிக்க வைக்கிறதுக்கு நான் வேற பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது. ஐஷோட பிரச்சனையை மட்டும்தான் என்னால தீர்க்க முடியும். ஆனா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வேற ஏதாவது யோசிக்கணும். அதான் ஷமீர், என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அரவிந்த், அவன் சீதாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான்னா அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான். ஆமா ஷமீர், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான். சீதாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் இந்தியாவில தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் சீதாவை பார்த்து சீதாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் துபாய் கிளம்பி போயிருக்கான். ஒரு நிமிஷம் அரவிந்த், அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சீதாவை பார்த்திருக்கான்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவன் எதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கான்? அது எதுக்காகன்னு தெரியலையே ஷமீர். அரவிந்த், இப்ப அவன் இந்த ப்ராஜெக்டுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எதுக்காக இந்தியாவுக்கு வரணும்? ஏன்னா அவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே துபாயில தான். அவன் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அப்படி என்ன காரணம் இருந்திருக்கும்? அதுலயும் அவன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சீதாவை பார்த்திருக்கான். அப்போ அவன் சீதாவுக்காகவும் இந்தியாவுக்கு வரல, அதுக்கு முன்னாடியே வேற ஏதோ காரணத்துக்காக தான் அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான். வேற ஏதாவது காரணம்னா அப்படி துபாயில இருந்து இந்தியாவுக்கு வர அளவுக்கு என்ன காரணமா இருக்கும் ஷமீர்? அதைத்தான் அரவிந்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா துபாயிலேயே பிறந்து துபாயிலேயே வளர்ந்தவனுக்கு இங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அப்படி அவன் இங்க வந்து அவ்வளவு நாள் இருந்திருக்கான்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அரவிந்த். அதுலயும் அவனோட கேரக்டருக்கு நிச்சயமா அவன் இந்தியாவுக்கு வந்து இருந்ததுக்கு பின்னாடி எந்த நல்ல விஷயமும் இருக்க போறது இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்றதுக்காக தான் அவன் இந்தியாவுக்கே வந்திருப்பான். அது என்னன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல. நீ சொல்றதும் சரிதான் ஷமீர், அவனே ஒரு ஃப்ராடு. அவன் இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு நாள் இருக்கணும்னா நிச்சயமா அதுல வேற ஏதாவது காரணம் இருக்கும். நாம சீதாவை ஏமாத்தினதை பத்தி மட்டுமே தான் யோசிச்சனே தவிர அவன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமான்னு யோசிக்காம விட்டுட்டேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. முதல்ல அவன் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப நிச்சயமா அவனை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சிக்கும். அதை வச்சு அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன். ஒருவேளை நம்மளுக்கு அவன் இந்தியாவுக்கு வந்த விஷயத்துல அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சிக்குச்சுன்னா அது போதும். அதுக்கப்புறம் என் பிரச்சனையும் தீந்துரும், உன் பிரச்சனையும் தீந்துரும். கண்டிப்பா ஷமீர், இப்பவே ஆரம்பிக்கிறேன். அவன் எதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கான்றத இன்னும் 2 நாள்ல கண்டுபிடிக்கிறேன். ஓகே அரவிந்த். ஓகே ஷமீர், இவ்வளவு நாள் அவன் விஷயத்துல என்ன பண்றது, எங்க தொடங்குறது, எங்க முடிக்கிறதுன்னு ஒரே குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்போ உன்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஒரு போலீஸா இருந்து என்னாலேயே இந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியல. ஆனா நீ வேற லெவல்ல திங்க் பண்ணிருக்க ஷமீர். பேசாம டாக்டர் வேலையை விட்டுட்டு காவல்துறைக்கு வந்துடுறியான்னு பாரு. ஐயோ அரவிந்த், நீ வேற, நமக்கு இந்த போலீஸ் வேலையெல்லாம் செட் ஆகாதுப்பா. நான் என்னைக்கும் இந்த காவல்துறைக்கு நண்பனாவே இருந்துக்கிறேன். ஓகே ஷமீர், சரி நீ உன் வேலையை பாரு. நான் போய் முதல்ல அந்த ராகேஷ் எதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கான்றத கண்டுபிடிக்கிறேன். ஓகே அரவிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.